பிரைஸ்லாம். இம்மாத வாக்குத்தத்தம் எஸ்ஐயா 58:8, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்றபடியாய். இந்த நாளிலும் தானே நம் சுகவாழ்வை சீக்கிரத்திலே கர்த்தர் துளிக்கச் செய்கிறவராக இருக்கிறார். புதிய ஒரு துளிர் நம் வாழ்க்கையிலே தொடங்க இருக்கிறது. அதே வேளையிலே அதிகாரம் 58 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்றும், என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்திற்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்றபடியாய். இது நம் சுகவாழ்வு துளிர்க்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுவாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:16 பவுல் இப்படியாய் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்றபடியாய். இந்த பவுலை அழைக்கிற போதும் தானே அப்போஸ்தலர் நடபடி 9:6, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றபடியாய் பவுல் கர்த்தரிடத்திலே கேட்கிற போது, அதற்கு கர்த்தர், நீர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். காரியம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசம் தீருகிற போது இயேசு ஜாடியிலே தண்ணீரை நிரப்பச் சொல்லி அதை எடுத்து பரிமாறச் சொல்கிறார். நிரப்பினவர்களுக்கு தான் தெரியும் அது வெறும் தண்ணீர் என்று. நாம் செய்கிற ஊழியம் வெறும் தண்ணீராக நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை முதல் தரமான திராட்சை ரசமாக மாற்றுகிறவர் கர்த்தராகவே இருக்கிறார். ஆகவே இந்த எஸ்ஐயா 58:8, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளுக்கும் என்றபடியாய் கர்த்தர் சொல்லுகிற போது, அதற்கு முந்தின வசனம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, சிறுமிப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடு, உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே என்றபடியாய். இந்த நாளிலும் தொடர்ந்து அவர் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்றபடியாய். ஆகவே இந்த நாளிலே ஒரு புதிய வாழ்வு நம் வாழ்க்கையிலே துளிர்க்க இருக்கிறது. புதிய பாதை திறக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த காரியத்தை நாம் செய்கிற போது ஒருவேளை அது நமக்கு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் அதை முதல் தரமானதாக மாற்றுவது கர்த்தராகவே இருக்கிறார். ஆனால் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னபடியே செய்வார். அதே வேளையிலே அவர் நமக்கு சொன்னபடி நாம் செய்கிற போது நிச்சயமாக உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்க்கையிலும் ஒரு சுகவாழ்வு, புதிய வாழ்வு துளிர்க்கும்படிக்காய் இந்த நாளிலே நீர் சித்தம் கொண்டு இருப்பதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதேபோல் நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யும்படியான கிருபையும் பலத்தையும் தருவீராக. ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படிக்காய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.